கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாட்களில் நாம் தியானித்த அதே காரியத்தை தொடர்ந்து நாம் தியானிப்போம். 65ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில், உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். நம் வாயை நன்மையினால் திருப்தியாக்குகிறவர், வாழ வயதை கொடுத்து கழுகுக்கு சமானமாய் நம் வயதை கொடுத்து நீடித்த நாட்களால் நம்மை திருப்தியாக்குகிறவர். 91ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி. 103ஆம் சங்கீதத்தில் நன்மையினால் உன்னை திருப்தியாக்கி. அதே ஆண்டவர் 65ஆம் சங்கீதத்தில் பரிசுத்த ஆவியானவராய் கொண்டு எழுதி வைத்திருக்கிறார், உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். இந்த நாட்களில் பலர், எல்லாரும் அல்ல, பலர் தேவனுடைய ஆலயத்தை வாஞ்சிக்கிறார்கள். ஒரு பண்டிகை கொண்டாடுகிற நாட்களிலே கடந்து சென்றதை போல நாங்கள் சென்றோமே, இன்று விடுதலையாக ஆண்டவரை ஆராதிக்க முடியவில்லையே, சிறு பிள்ளைகளோடு ஆராதிக்க முடியவில்லையே, முதியவர்களோடு ஆராதிக்க முடியவில்லையே என்ற ஏக்கம் பலருக்கு இருக்கிறது. அப்படி இருந்தால் நீங்கள் பாக்கியவான்கள், உங்களுடைய ஏக்கத்திற்கும் பதில் உண்டு. இந்த வார்த்தையை துவக்கும்போது சொல்கிறேன், உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் உண்டு. ஜெபத்தை கேட்கிறவரே, இதே சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 2ஆம் வசனத்திலே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். நாங்கள் மாம்சமாய் இருக்கிறபடியினால் தேவைகள் எங்களுக்கு உண்டு, ஆனால் ஜெபத்தை கேட்கிற நீர் இருக்கிறபடியினால் நாங்கள் உம்மிடத்திலே வருவோம். அந்த ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் எங்களுக்கு பதிலை தருகிற ஒரு இடம் தேவனுடைய ஆலயம். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அடுத்து, உம்முடைய பரிசுத்த ஆலயமாகி உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். உம்முடைய ஆலயத்தின் நன்மைகளை நீர் எங்களுக்கு தாருமையா. கடந்த வாரத்தில் நாம் 3 காரியத்தை தியானித்தோம். என் ஜெப வீட்டிலே கொண்டு வந்து ஏசாயா 56ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே மகிழ பண்ணுவேன். ஆகாமிய கூடாரங்களில் காணப்படுவதை காட்டிலும் உம்முடைய பிரகாரங்களில் காணப்படும் ஒரே நாள் நல்லது. இது ஒரு ராஜா சொன்ன ஒரு வார்த்தை, அவனுடைய விருப்பம், அவனுடைய ஆசை. அடுத்து சங்கீதம் 92:13, கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் நாட்டப்பட்டவர்கள் அவர்கள் செழித்திருப்பார்கள், இம்மையின் மறுமையின் நன்மையை அவர்கள் அனுபவிப்பார்கள். ஆலயத்துக்காக வாழ்ந்தவர்களுக்காக தேவன் வாழுகிறவராயிருக்கிறார். காரணம், அவர் வைராக்கியம் உள்ளவராயிருக்கிறார். 12வது வயதிலே தேவன் பிரயாண கூட்டத்தாரின் நடுவே இல்லை, போதகர்களின் நடுவே இருந்தார் என்று பார்த்தோம். அதே ஆண்டவர் தன்னுடைய 3.5 ஆண்டு ஊழியத்திலே 2 முறை அவர் ஆலயத்திற்குள் கடந்து சென்ற வேளையிலே அந்த ஆலயத்தை சுத்திகரித்தார். அவர் சொல்லுகிறார், என்னுடைய வீடு ஜெப வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறது, அது என்னுடைய வீடு, என் பிதாவின் வீடு என்னுடைய வீடு, அது ஜெப வீடு. அதை கள்ளர் கோகையாக மாற்றி விட்டீர்களே. அதை சுத்திகரிக்கிறார். ஒரு முறை அல்ல, தன்னுடைய ஊழியத்தை துவக்கின வேளையிலேயும் சிலுவைக்கு செல்லும் முன்பும் அவர் செய்த காரியம், தேவனுடைய ஆலயத்தை தனது ஆலயம் என்று சொன்னார். அடுத்து அதை சுத்திகரித்தார், அதை ஜெப வீடு என்று சொன்னார். ஜெப வீட்டிலே கொண்டு வந்து மகிழ பண்ணுகிறவர், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டி உன்னை செழித்திருக்க செய்கிறவர். கர்த்தருடைய ஆலயத்திலே நீ நாட்டப்பட்டு இருப்பாய் என்றால் தண்ணீரண்டையில் நாட்டப்பட்ட ஒரு நபராக நீ இருப்பாய். கால்வாய் ஓரமாய் உன் வேர்களை விடுகிற ஒரு நபராய் இருப்பாய். உன் காலத்தில் சங்கீதம் 1:3 தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல அநேகர் உன் அண்டையிலே வரும் ஒரு பாக்கியமான நிலைமையிலே கர்த்தர் உன்னை வைத்திருப்பார். 52ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தின்படி, நீயோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருப்பார். நான் தீயை கடக்கிறேனே, தண்ணீரை கடக்கிறேனே, மனிதர்கள் என்னை கைவிட்டு விட்டார்களே, இவர்கள் என் வாழ்வில் இறுதி வரைக்கும் வருவார்கள் என்று நினைத்தேன், ஆனால் இவர்கள் விட்டு விட்டார்களே. டோன்ட் வரி, நீ கவலைப்படாதே. என் வார்த்தையை கேட்கிற அருமையான மகனே, மகளே, உன்னை கரம் பிடித்தவர் ஆண்டவர். நீ விழும்போதே, உன் தாயின் கற்பத்திலிருந்து வெளிப்படும் போதே கர்த்தருடைய சார்பில் தான் நீ விழுந்தாய். அவர்தான் உன்னை பார்த்துக் கொள்ளுவார். உலக ஸ்தாபனத்திற்கு முன்னே நீ பேரிடப்பட்ட ஒரு மகனாய் இருக்கிறாய். உன் பேரை பரலோகத்தில் மட்டும் எழுதவில்லை, தன்னுடைய உள்ளங்கையிலும் உன்னை செதுக்கி வைத்திருக்கிறார். You are engraved
நீ செதுக்கப்பட்டவனா இருக்கிறாய். ஆகவே ஒருவரும் அவருடைய கரத்தில் இருந்து உன்னை பறிக்க முடியாது. உன்னை அவர் நாட்டி அவர் அழகு பார்ப்பார். உன்னை நாட்டி அவர் செழிக்க செய்வார். உன்னை நாட்டி உன்னை பூ பூக்க செய்வார், காய் காய்க்க செய்வார், கனி கொடுக்க செய்வார். நீ மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். இகபர நன்மைகளை அனுபவிக்கும்படி நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். இம்மையின் மறுமையின் ஆசீர்வாதங்களை, உள்ளும் புறமான ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்க விரும்புகிறார். முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியை தேடினாய் அல்லவா? இவைகள் எல்லாம் உனக்கு வேண்டும் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். உன்னுடைய ஜெபங்களுக்கு பதில், உன்னுடைய பெருமூச்சுக்கும் பதில், உன்னுடைய பெருமூச்சு உன் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னமே இவைகள் தேவை என்று உன் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கேட்கிற நீ பெற்றுக் கொள்ளுவாய், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும், தேடுகிறவன் கண்டடைவான். ஆனால் நான் பெருமூச்சோடு இருக்கிறேனே. தனித்து விடப்பட்ட ஒரு தகைவிலான் குருவி போல இருக்கிறாயா? தகைவிலான் குருவிக்கு கூட தன் குஞ்சுகளை வைக்கும் ஒரு இடம் தேவனுடைய ஆலயம். அந்த ஆலயத்திலே நாட்டப்படு. குடும்பமாய் ஆலயத்திற்கு கடந்து வர பழகிக்கொள். பிள்ளைகளோடு கடந்து வர பழகிக்கொள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். மதுரையில் ஒரு பாஸ்டர் இருந்தார். அந்த காலத்தில் சின்ன பிள்ளைகள்லாம் கொஞ்சம் சேட்டை பண்ணும். சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் எல்லா ஆலயங்களையும் தனி அறை இல்லை அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு சிற்று ஆலயம் தான் அது. ஆனால் அவர் சொல்லுவார், தூங்கினா கூட தேவனுடைய ஆலயத்தில் வந்து அந்த சின்ன பிள்ளை தூங்கட்டும், பெரியவங்க தூங்குவதை அவர் ஒத்துக்கொள்வதில்லை, அந்த சின்ன பிள்ளைகள் தூங்கட்டும்னு. அந்த ஆலயத்தில் வந்து தூங்கினவர்கள் எல்லாம், அந்த சின்ன பிள்ளைகள்லாம் இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, பெரிய இடத்துல இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட போதனைகளை பெற்றவர்கள். மூன்றாவதாக 27ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் கர்த்தர் உன்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து ஒளித்து பாதுகாத்து உன்னை வழி நடத்துகிறவராயிருக்கிறார். இன்று பாருங்கள், பகலில் பறக்கும் அம்பு போகட்டும் என்று விட்டால் இரவில் நடமாடும் கொள்ளை நோய். பகலில் பறக்கும் அம்பு, இரவில் நடமாடும் கொள்ளை நோய். எங்கே ஒளிந்து கொள்ளுவது என்ற கேள்வி இருக்கலாம். 91:7 படி, சங்கீதம் 91:7 படி, பக்கத்திலே 1000 பேர், வலதுபுறத்திலோ 10,000 பேர். டிவி சேனல் நியூஸ பாருங்க, வாட்ஸ்அப் நியூஸ பாருங்க, செய்தித்தாள பாருங்க, பயந்து விடுவோம். ஆனால் ஒன்று தெரியுமா? இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட அவர் வாதை உன் கூடாரத்தை அணுகாமல் அவர் பாதுகாத்துக் கொள்ள, வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி தன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிட அவர் உன்னை ஏந்தி சுமக்கிறவராயிருக்கிறார். உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதே என்ற கேள்வி உனக்கு இருக்கலாம். ஒரு சாயங்கால வேளை போல, இருளின் வேளை போல நான் வாழ்கிற காலம் என்ன கொடிய காலம் என்ற கேள்வியோடு நீ இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்னை கொண்டு உன்னோடு பேசுகிறார். தீங்கு நாளில் அவருடைய கூடாரத்தில் மறைத்து ஒளித்து பாதுகாத்து உனக்கு ஊன் உடை இருப்பிடத்தை தந்து அவர் ஆசீர்வதிக்கிறார். அடுத்து தேவனுடைய ஆலயத்திலே நாம் ஏன் கடந்து செல்ல வேண்டும்? இங்கே 65ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 8ஆம் வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், பேதுருவும் யோவானும் தேவனுடைய ஆலயத்திற்கு அவர்கள் கடந்து சென்றார்கள். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி வேளையிலே அவர்கள் கடந்து சென்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெப வேளையாகிய, அப்போ என்ன அப்படின்னா, அது ஒரு 3 PM, மதியம் 3 மணிக்கு அவர்கள் ஆலயத்திற்குள், தேவாலயத்திற்குள் போனார்கள். அவங்க ஏன் போனாங்க அப்படின்னா, டு ப்ரே அண்ட் பிரைஸ் தி காட். அவர்கள் போன காரியம் ஜெபிக்க. ஏனென்றால் ஜெப வேளையாகிய 9ஆம் மணி அவர்கள் ஜெபிக்க போனார்கள், துதிக்க போனார்கள். ஆனால் அவர்கள் செய்த காரியத்தை நீங்க பாருங்கள். They went to the temple to pray, to praise, but something more, to pray, to praise and to raise one. அவர்கள் ஒருவனை தூக்கி விடும்படியும் அங்கே கடந்து சென்றார்கள். அலங்கார வாசல் தான், ஆனால் அலங்கோலமான ஒரு முடவன் அந்த இடத்திலே இருந்தான். அங்க அவங்க சொல்றாங்க, பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கிப்பா, நீ செல்லுகிற ஆலயத்திலே உனக்கு முன் இருக்கிற ஊழியர்களை நோக்கி பார்க்கும் அளவிற்கு அவருடைய வாழ்வு இருக்கிறதா?
அவருடைய செயல் இருக்கிறதா? அவருடைய நடத்தை இருக்கிறதா? அவர்கள் சொன்னார்கள், என்னை நோக்கிப்பார், எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அவன் நோக்கி பார்த்தான். அப்போ அவங்கள்ட்ட இருந்த ஒன்றை அவங்க வெளிக்காட்டினார்கள். என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எழுந்து நட என்று சொன்னார்கள். உடனே அவன் குதித்தெழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்து தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். இவர்கள் செல்லுகிற ஆலயத்துக்கு நான் சென்றால் நானும் ஒருவனை எழுப்புவேன், நானும் முடமான நிலைமையிலே இருந்து மாறினதை போல இன்னும் சிலர் மாறுவார்கள் என்ற நம்பிக்கை அவனுக்கு வந்தது. அவனுடைய முந்தைய வாழ்க்கை அலங்கோலமான முடவன், ஆனால் பிந்திய வாழ்க்கையோ குதித்து எழுந்து நின்று நடக்கிற, தேவனை துதிக்கிற, தேவனோடு ஜெபிக்கிற, தேவனை பற்றி சாட்சி சொல்லுகிற, அவனை எதிர்த்த ஜனங்களுக்கு நடுவே சாட்சியாக மாறுகிற ஒரு இடம் அந்த தேவாலயமாக இருந்தது. இது நீங்கள் செல்லுகிற ஆலயம் எப்படி? உங்களுடைய வாழ்க்கை எப்படி? இல்லை என்றால் ஆலயத்துக்கு ஏன் செல்லுகிறீர்கள்? சிலட்ட ஏன் ஆலயத்துக்கு போறீங்க அப்படின்னா, அப்பதானே சார் பேர் வைப்பாங்க, கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, அடக்கம் பண்ணுவாங்கன்னு. உன்னை அடக்கம் பண்றதுக்கு ஒரு சர்ச் வேணுமா? யோசிச்சுப்பார். அடுத்து கல்யாணம் பண்றதுக்கு அதுதான் ரிஜிஸ்டர் ஆபீஸே இருக்கு. போகட்டும், கர்த்தரை துதிக்க, கர்த்தரிடத்தில் விண்ணப்பங்களை தெரிவிக்க, கர்த்தருடைய நாமத்தினால் அநேகரை எழுப்புகிற ஒரு இடம் தேவனுடைய ஆலயம். நீ எழும்பு, நீ எழுப்பு, நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படுத்து. கர்த்தருடைய பிரத்யட்சமான தரிசனமும் இல்லாத ஒரு காலம் இருந்தது, வார்த்தை இல்லாத ஒரு காலம் இருந்தது, ஆவிக்குரிய தலைவருடைய கண்கள் மங்கி போன காலம் இருந்தது. 1 சாமுவேல் புத்தகத்தை எடுத்து படித்து பாருங்கள். ஏலி ஒரு ஆசாரியனாக இருந்தான், ஆனால் அவனுடைய கண்கள் மங்கி போனது. ஏலியுடைய பிள்ளைகள் அறியவில்லை, ஆனால் கர்த்தர் அங்கே சாமுவேலை எழுப்பினார். அந்த சாமுவேல் இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரனுமாக மாறினான். அவன் எழுந்த பின்பு தேவனுடைய ராஜ்யம் ஸ்திரப்பட்டது. திருச்சபை ஸ்திரப்பட்டால் தேவனுடைய ராஜ்யம் ஸ்திரப்படும். திருச்சபை ஆசீர்வதிக்கப்பட்டால் தேவனுடைய ராஜ்யங்கள் ஆசீர்வதிக்கப்படும். எஸ்தர் புத்தகத்தை வாசித்து பாருங்கள். மொர்தெகாய் ஆசீர்வதிக்கப்படும் போது மட்டுமே அந்த இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கப்பட்டது. போகட்டும். Peter and John went to the temple to pray, to praise and to raise somebody. உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறீர்கள்? இந்த லாக்டவுன் பீரியட்ல எத்தனை பேருக்கு உங்களுடைய பணம் போய் சேர்ந்தது? இந்த லாக்டவுன் பீரியட்ல வட இந்திய ஊழியங்களுக்கு உங்கள் பணம் சென்றதா? ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களையும் விசாரித்தீர்களா? சின்ன சேலம் என்று ஒரு பகுதி இருக்கிறது, நான் கடந்து சென்றதில்லை. அந்த இடத்துல இருந்து ஒரு போதகர் பல போட்டோஸை வாட்ஸ்அப்ல அனுப்பினார். ஒரு சிறு சபையின் எளிமையான போதகர். வட இந்திய நபர்கள் அங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க. அவங்கள அரசாங்கம் சப்போர்ட் பண்ண முடியல. அவங்க எல்லாருக்கும் ரேஷன் கார்டு இருந்துச்சான்னு தெரியல, பணம் இல்லை, பட்டினி, வறுமை. அந்த ஒரு சிறு சபை எத்தனையோ நபர்களை போஷித்தது. They feed more than thousands. இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க? நீங்க எப்படி இருக்கிறீங்க? தேவனுடைய ஆலயம் எண்ணமற்று போய்விட்டதா? சத்தியம் தள்ளுபடி ஆகிவிடுமோ என்ற பயம் உங்களுக்கு இருக்கா? வேண்டவே வேண்டாம். காரணம், ஆண்டவர் சொல்றாரு மத்தேயு 16:18, I will build my church, I will build my church, my own church, and the gates of hell shall not prevail against it. பிசாசின் வல்லமைகள் தலை விரித்து சபைக்கு விரோதமாக ஆடுவதை போல காணப்படலாம், ஆனால் ஒரு நாளும் மேற்கொள்ளாது. ஒரு நாளும் மேற்கொள்ளாது. ஒரு நாளும் தேவன் அழிக்கப்பட போவதில்லை. தேவனுடைய திருச்சபை அழிக்கப்பட போவது இல்லை. தேவனை நம்புவர்களுடைய விசுவாசம் அழிக்கப்பட போவதில்லை. தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். அதிலே அங்கத்துவமாக நீ இருப்பது ஒரு பாக்கியம். தேவனுடைய திருச்சபையிலே அங்கத்துவமாக இருப்பது ஒரு தேவனுடைய பாக்கியம். அடுத்து தேவனுடைய வீடு என்ன ஆசீர்வாதம் என்றால், அங்க சொல்லப்படுது his sanctuary, என் வீட்டிலே கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன்.
ஏசாயா 56:7 என் வீட்டிலே கொண்டு வந்து நான் மகிழ பண்ணுவேன். அது நம்முடைய தகப்பனுடைய வீடு, அது நம்முடைய தகப்பனுடைய வீடு. சிலர் ஆலயங்களுக்கு வரும்போது இந்த ஆலயத்துக்கு வந்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஏட்டெல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எது காசு தருவாங்களோ அப்படின்னு சொல்லி. எந்த ஆலயத்திலையும் இருந்து உங்களுக்கு காசு தரப்போவதில்லை, அதை கவனிச்சுக்கோங்க. யாரையும் காசு கொடுத்து கிறிஸ்தவன் ஆக்கணும்னு அவசியம் இல்லை. எங்க திருச்சபைக்கு நீங்க வந்தீங்கன்னா நீங்க தான் காணிக்கைகள் கொடுப்பீங்க. எங்க திருச்சபைக்கு வந்தா நீங்க தான் வட இந்திய ஊழியத்தை தாங்கணும். நாங்க உங்களுக்கு காசு கொடுத்து வாங்க நீங்க கன்வெர்ட் ஆகுங்க அப்படின்னு சொல்லி அழைப்பது எங்களுடைய வேலை அல்ல. அதற்கு தேவன் எங்களை அழைக்கவில்லை. தேவனுடைய ரட்சிப்பை கொடுப்பது, இலவசமாய் பெற்றது தேவனுடைய ரட்சிப்பு, அதை நாங்கள் கொடுப்போம். ஏழைகளாய் இருக்கிறபடினால் சில வேளைகளிலே இறங்குகிறோம். ஏனென்றால் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்திலேயே ஏழைக்கு இறங்குங்க, தர்மம் தலகாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதை நம்ம செய்யணும் இல்லையா? ஆனா அறிந்து கொள்ளுங்கள், இது ஒரு தகப்பனுடைய வீடு. அந்த தகப்பனுடைய வீட்டிலே ஒரு மகிழ்ச்சி உண்டு, அந்த தகப்பனுடைய வீட்டில் ஒரு சந்தோஷம் உண்டு, அந்த தகப்பனுடைய வீட்டிலே ஒரு ஐக்கியம் உண்டு. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வயதான பெற்றோர் தனித்து இருப்பார்கள். அந்த வீட்டில் இருந்து ஒரு சத்தமும் வராது, ஒரு மகிழ்ச்சியின் சத்தமும் வராது, பிரைஸ் காட் சண்டையின் சத்தமும் வராது. ஆனா ஒரு மே மாசம் ஆயிடுச்சுன்னா போதும், அவங்களுடைய பிள்ளைகள் வருவார்கள் பேர குழந்தையோட, வீட்டையே திருப்பி வைப்பாங்க. கோழிலாம் பறக்கும், கோழி வெட்டுவாங்க, டெய்லி விருந்து போல இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? அது ஒரு தகப்பனுடைய வீடு. பெண் பிள்ளைகளுக்கு எவ்வளவுதான் நல்ல கணவன் அமைந்திருந்தாலும் அவங்க ஆசையில ஒண்ணு என்ன தெரியுமா? என் அப்பா வீடு என்று சொல்லி. அருமையான பிள்ளையே, தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்ளுவார். இன்னைக்கு ஒரு தகப்பன் வீடுன்னு உனக்கு இல்லாம இருக்கலாம். எனக்குன்னு ஒரு அண்ணன், ஒரு மூத்த சகோதரன் இல்லையே என்று இந்த வார்த்தையை என் கூட நீ கேட்டுக்கிட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் என்னை கொண்டு உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். ஒரு தகப்பனுடைய வீடு உனக்கு உண்டு. அந்த தகப்பனுடைய வீட்டிலே மகிழ்ச்சி, விருந்து, ஆடல் பாடல் சத்தம், பாதுகாப்பு, ஐக்கியம் உண்டு. கண்ட சகோதரத்தில் அன்பு கூறுகிற இடங்களில் ஒன்று தேவனுடைய ஆலயம். ஒருவரும் தன்னை எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணுகிற நிலைமை எந்த ஆலயத்திலும் இருக்கக்கூடாது. நீங்க சில இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் இவன், அந்த கம்யூனிட்டி இந்த கம்யூனிட்டி. பைபிள்ல சொல்லிருக்கு, தன்னை எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணாதிருப்பாயாக. நீ இன்ஃபீரியராகவும் எண்ணாத, நான் ரொம்ப லோ லெவல்ல இருக்கிறேன், படிப்பு இல்லை, அழகு இல்லை அப்படின்னு எண்ணாத. நான் அதே நேரம் மோர் தேன் தட் பர்சன், அவனை காட்டிலும் நான் உயர்ந்தவன் என்றும் எண்ணாதே. சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். பெருமை உள்ளவனுக்கு தேவனை எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். தாழ்மையா இருந்தால் நீ கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்படுவாய். நாட்டப்படும் போது நீ ஆவிக்குரிய நிலைமையில் மட்டுமல்ல உலக பிரகாரத்திலும் செழித்திருப்பாய். உலக பிரகாரமான நிலைமையில் மட்டுமல்ல ஆவிக்குரிய நிலைமையிலே உன்னுடைய ஜெபம் செழிப்புள்ளதாக இருக்கும், உன்னுடைய விசுவாசம் செழிப்புள்ளதாக இருக்கும், உன்னுடைய ஈகை செழிப்புள்ளதாக இருக்கும், உன்னுடைய கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை சொல்லுகிற வார்த்தைகள் செழிப்புள்ளதாக இருக்கும், உன்னுடைய சத்தியம் செழிப்புள்ளதாக இருக்கும். நீ சபைக்கு தூணும் ஆதாரமாக இருப்பாய். ஆண்டவர் என்னை கொண்டு உன்னோடு பேசிக் கொண்டு இருக்கிறார். அடுத்து அற்புதங்களை காணும் ஒரு இடம். அதைத்தான் நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே பார்த்தோம். 3ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களிலே பேதுரும் யோவானும் கடந்து சென்றார்கள். தேவன் இயேசு கிறிஸ்து தான் ஜீவித்த நாட்களிலே ஆலயத்திற்கு சென்ற வேளையில 3 இடங்களில் அவர் 3 வித அற்புதங்களை அவர் செய்தார். அதுல கொஞ்சம் கொஞ்சம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரெண்டா இருக்கும். மார்க் 1:23 சொல்லப்பட்டிருக்கிறது, அசுத்த ஆவியுள்ள ஒரு மனிதன். அவன் இருந்த இடம் எங்க சார்? அது தேவனுடைய ஆலயத்துக்குள்ளதான் அவன் இருந்திருக்கிறான். ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். இன்னைக்கு அநேகருக்கு ஒரு கேள்வி வரும், ஆலயத்துக்குள்ள இருக்கிறாங்களே, இப்படிப்பட்ட ஒருவன் இருக்கலாமா? இவன் வரலாமா? இவன் வரலாமா? ஒருத்தர் ட்ரக் அடிக்டா இருக்கிறான்னு வைங்க, அவர் ஆலயத்துக்கு வரலாமா அப்படின்ற கேள்வி நமக்கு இருக்கும். ஒரு பரிசுத்தமான ஒரு பாஸ்ட், அவர் எனக்கு தெரியும், அவருடைய ஆலயத்தில் பேக் பெஞ்சில் ஒருத்தர் தண்ணி அடிச்சுட்டு வந்து உட்காருவார். பலர் எதிர்ப்பு கொடுத்தாங்க. எப்படி? ஏன்னா இது பல ஆண்டுகளுக்கு முன்பு. அப்போ வந்து குடிக்கிறவங்க கொஞ்சம், இப்ப குடிக்காதவங்க கொஞ்சம், அப்போ குடிக்கிறவங்க கொஞ்சம்.
உடனே அவர் சொன்னாரு, நான் அவருக்கு ஊழியம் செய்ய அனுமதி நான் கொடுக்க மாட்டேன். அதுவும் இப்பொழுது அவர் சொன்னார். ஆனா அவர் குடிச்சிட்டு வந்தாலும் குடிச்சா கூட ஆலயத்தில் வந்து உட்காரட்டும் அப்படின்னு சொன்னார். நாட்களானது. அவர் குடியை மறந்தார், ரட்சிக்கப்பட்டார், கர்த்தருடைய பிள்ளையாக மாறினார், கர்த்தனுடைய சீசனாக மாறினார், கர்த்தருடைய ஊழியத்துக்கு தன் கரங்களை கொடுத்தார். அசுத்த ஆவியுள்ள ஒரு மனிதன் ஜெபாலயத்துக்கு வந்தான். ஆனால் ஆண்டவரை அவன் அறிந்த வேளையிலே, சத்தியத்தை அறிந்த வேளையிலே இந்த அசுத்த ஆவி அவனை விட்டு நீங்கிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாழ்க்கையிலே ஒரு டிப்ரெஷன் ஸ்பிரிட்டுக்குள்ள இருக்கிறியா? இல்ல உன்னை நீயே உருவ குத்தி கொள்ளுகிற ஒரு நிலைமையிலே இருக்கிறாயா? இல்லை என்றால் உன்னை கண்டு மற்றவர்கள் அஞ்சுகிற ஒரு நிலைமையிலே நீ இருக்கிறாயா? கர்த்தருடைய ஆலயத்தில் நீ நாட்டப்பட்டு பார். உனக்குள் இருக்கிற அசுத்த ஆவிகள், இருளின் வல்லமைகள், பலவீன ஆவிகள், சர்ப்பத்தின் வல்லமைகள் அலறி உன்னை விட்டு அகன்றோடுவதை நீ பார்க்க முடியும். சர்ப்பத்தின் வல்லமைகள் அகற்றப்படுவதாக, இருளின் வல்லமைகள் அகற்றப்படுவதாக, சரீரத்தில் உள்ள பிளட் பிரஷர், அப்நார்மல் பிளட் பிரஷர் இயேசுவின் நாமத்தினாலே மறைவதாக, டயபெட்டிக் வல்லமைகள் மறைவதாக, தைராய்டு வல்லமைகள் மறைவதாக, ஜாயின்ஸ் பெயின் மறைவதாக, இயேசுவின் நாமத்தினாலே. இந்த ஆவிகள் எல்லாம் உன்னை பலவீனப்படுத்தினால் நீ பயப்படாதே. தேவனுடைய ஆலயத்தில் நீ இருந்து உன்னை செக் பண்ணி பாரு. கொஞ்ச நாட்களிலே நீ மாறுவதை பார்க்க முடியும். சென்னையில ஒரு ஆலயத்தில் அவங்க அங்கத்துவம் ஆகும்போது அவங்களுக்கு அங்க உள்ள பாஸ்டர் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்திருக்கிறாரு. அதுல நெடுநாள் உங்களுக்கு உள்ள வியாதிகள் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அதை வேகமா ஃபில்அப் பண்ணியிருக்கிறாங்க. அவர் நல்ல மனிதர், அவர் யார் சொத்தையும் அபகரிக்கிறவர் அல்ல, பிறர் பொருளை இச்சியாதவர் அவர். ஆனா உங்க சொத்து என்னன்றதையும் அவர் அதுல கேட்டிருக்கிறாரு. அதெல்லாம் கேட்டு நிறைய பேருக்கு பயம். ஆனாலும் வேறு வழி இல்லை, எழுதி கொடுத்திருக்கிறார்கள். ஒரு வீடு 2 வீடு எப்படியோ எழுதி கொடுத்திருக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவர் அதெல்லாம் எடுத்து செக் பண்ணி இருக்கிறாரு. அவங்கள கூப்பிட்டு இப்படி பலவீனம்லாம் சொன்னீங்களே, இப்ப எப்படி இருக்குது அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறாரு. அவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, அது இருந்துச்சு ஆனா இப்ப எங்கன்னு தெரியல. அப்ப என்ன நடந்திருக்குன்னா, அந்த ஆராதனை வேளையிலே, கர்த்தர் அசைபாடின வேளையிலே, அந்த இருளின் வல்லமைகள், அந்த பலவீனப்படுத்துகிற வல்லமைகள் எல்லாம் அவர்களை விட்டு அகன்று ஓடி விட்டது. தேவனுடைய ஆலயத்திலே நீ அற்புதங்களை பெற முடியும். தேவனுடைய ஆலயத்திலே நீ அற்புதங்களை பெற முடியும். அடுத்து 3ஆம் அதிகாரம் மார்க் 3:1 முதல் 5 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஒருவன் சூபின கையுடைய ஒரு மனிதன் ஜெபாலயத்துக்குள்ளே பிரவேசித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவன் பிரவேசித்தான், அவன் போய் அமர்ந்தானா அப்படின்னு கூட சொல்ல முடியல. அவன் உள்ள என்டர் ஆகிறான். என்ட்ரான உடனே அந்த இடத்துல உள்ள பரிசேயர், சதுசேயர் போன்றவர்கள் என்ன அவனை ஒரு பார்வை பார்க்கிறாங்க. ஓய்வு நாளில் அவனை ஆண்டவர் சுஸ்தமாக்கினால் அவர் மேல் குற்றம் சாட்டலாம் என்று. சுகத்தை அவர்கள் விரும்பவில்லை, சுகம் அடைய வேண்டாம் என்று அவர்கள் விரும்பினார்கள். ஆனால் அவன் போல்டா என்ட்ராகிறான், அந்த சூமின கையை உடைய ஒரு மனிதன். ஆனால் ஆண்டவர் செய்கிறார், அவன் கையை நீட்ட சொல்லி அந்த மறு கையை போல, சுஸ்தமாக இருந்த மறு கையை போல அந்த சூமின கையை மாற்றுகிறார். உன்னுடைய வாழ்க்கையில நீ ஒரு ஊழியம் செய்கிறேன்னு சொல்லலாம், இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கோ. இல்லைன்னா நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லலாம் நீனு. ஆனா உன்னுடைய எல்லா அமைப்புகளும் சரியா இருக்கா? உன் விசுவாசம் சரியா இருக்கா? உன்னுடைய சமாதானம் எப்படி இருக்கு? உன் சமாதானம் நதி அளவு இருக்குதா? யாவரோடு சமாதானமா இருக்கிறாயா? ஏன்னா ஒரு ஓரத்துல கசப்பு இருந்துச்சுன்னா அது மாறுமிடம் தேவனுடைய ஆலயம், அது மாறுமிடம் ஒரு தேவாலயம். ஒரு கையை போல சில நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நான் பைபிள் வாசிக்க மாட்டாங்க. சில பைபிள் வாசிப்பாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. உன்னால ஒரு போது சொன்னார், என் ஒரு பையன் நல்லா பைபிள் வாசிக்கிறான், நான் ஜெபம் பண்ண மாட்டேன்றான். நான் அடுத்த பையன் நல்லா ஜெபம் பண்றான், பைபிள் வாசிக்கல அப்படின்னு சொல்லி. உன்னை 2 செட்டைகளும் ஒரே அளவு இருந்தாதான் நீ முன்னேறி செல்ல முடியும், மேலே நீ செல்ல முடியும். மேலே வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார், மேன்மையானவைகளை நாடு என்று சொல்லுகிறார், ஏறி வா என்று சொல்லுகிறார், உன்னதத்தை நோக்கி, பரிசுத்தத்தை நோக்கி. அந்த இடம் தேவனுடைய ஆலயம் தான், அந்த இடம் தேவனுடைய ஆலயம் தான். ஒரு குளிர்ந்த அனுபவம் உனக்கு இருக்கிறதா? அனலுமற்ற குளிருமற்ற ஒரு லுக்வாம் கண்டிஷன் உனக்கு இருக்குதா? ஒரு எரிந்து கொண்டிருக்கிற ஒரு இடத்திற்குள்ளே நீ கடந்து செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இல்லை என்றால் நீ அணைந்து விடுவாய், இல்லை என்றால் நீ அணைந்து விடுவாய். ஆண்டவர் என்னை கொண்டு உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார்.
அற்புதங்களை பெறும் இடம். அடுத்து லூக்கா 13ஆம் அதிகாரம் 10 முதல் 16ஆம் வசனம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 10 முதல் 16ஆம் வசனம். ஆண்டவர் ஓய்வு நாளிலே ஜெபாலயத்திலே அவர் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். சற்றாகிலும் அவளால் நிமிர முடியவில்லை. ஆலயத்திலே இருந்தாள். 18 ஆண்டுகள் அவள் இருந்தாள். அதை யோசிச்சு பாருங்க, பயமா இருக்கு, பயங்கரமா இருக்கு. அவளால் மேல பார்க்க முடியல. நீங்க சில தேவனுடைய ஆலயத்தில் இருப்பாங்க, அவங்க மைண்ட் ஃபுல்லா மணி, லேண்ட், கம்யூனிட்டி, ஜுவல்ஸ், இன்ஃப்ளூயன்ஸ், மார்க்கெட்டிங், விளம்பரம், மண்ணையே பார்க்கிறவர்கள். நல்ல ஆத்துமா தான், ஆனால் அவருடைய ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்கிறது. அவர்கள் தூக்கி எடுக்கப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட வேண்டும். தேவனுடைய ஆலயத்திலே இருக்கிற நன்மைகளில் ஒன்று, ஆண்டவர் அவளை சுஸ்தமாக்கினார். அவளை சுஸ்தமாக்கினார். அவள் நிமிர்ந்து 13ஆம் வசனத்திலே 13 லூக்கா, அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மைமைப்படுத்தினாள். வாழ்க்கையில நிமிர்ந்தே பார்க்க முடியலையா? பரிசுத்தமாவே வாழ முடியலையா? ஒரு சிறு காரியத்தை கூட ஆண்டவரை விசுவாசிக்க முடியலையா? குறுக்கு வழி பார்க்கிறையா? இல்லைன்னா ஓடி போறியா? உன் குடும்பத்தை விட்டு ஓடி போகணும்னு நினைக்கிறியா? ஒரு ஸ்தானத்தை விட்டு ஓடி போகணும்னு நினைக்கிறியா? ஒரு ஸ்தானத்தை விட்டு ஓடுகிற ஒரு குருவியாய் நீ இருக்கிறாயா? ஆண்டவர் சொல்றார், நீ நிமிர்ந்து தேவனை துதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். 18 ஆண்டுகள் எவ்வளவேனும் நிமிரக்கூடாத கோணி. இந்த 3 காரியத்தை சொல்றேன். அற்புதங்களை காண நீங்கள் இருக்கிறீர்கள். அடுத்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படி நீங்கள் ஆலயத்தில் இருக்கிறீங்க. சார் சொல்லுவாங்க, நம்ம ஊழியம் செய்யணும்னு தான் சார் சொல்லப்பட்டிருக்குன்னு. நான் சொல்ல போது, நீ அற்புதத்தை காணணும், பார்க்கணும். அடுத்த அற்புதத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து நீ அற்புதத்தை செய்ய வேண்டும். அடுத்து தேவனுடைய ஆலயத்திலே லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அநேகருடைய கண்கள் ஆண்டவனை என்று நோக்கி பார்த்து கொண்டு இருந்தது. தேவனுடைய ஆலயத்திலே ஏசாயாவுடைய தீர்க்கதரிசி புஸ்தகத்தை தாம் வளர்ந்த நாசரேத்தில் உள்ள ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து, சொந்த ஊர்ல தீர்க்கதரிசிக்கு என்னைக்குமே மகிமை இருக்காது. அநேக ஊழியர்கள் தங்கள் சொந்த ஊரை விட்டு ஓடினதற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? சொந்த ஊர், என்னை யாருமே மதிக்க மாட்டாங்க, என்னை யாருமே ஆனர் பண்ண மாட்டாங்க, யாருமே சொற்படி கேட்க மாட்டாங்கன்னு அவங்க ஊரை விட்டே ஓடிட்டாங்க. இயேசு நாசரேத்தை விட்டு ஓடி இருக்கணும். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே, அப்போ வழக்கத்தின்படி அவர் ஓய்வு நாளுக்கு செல்லுகிறார். வாசிக்க எழுந்து நின்றார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது அவர் ஏசாயா 61ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்க, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து, ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்த வேளையிலே இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்று அவர் சொல்லுகிறார். 600 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட தேவனை குறித்து எழுதப்பட்ட வார்த்தை அன்று நிறைவேறினது. அது எதுவென்றால் என்னுடைய ஊழியத்தின் துவக்கம் அதுதான். நீங்கள் ஏன் தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறீர்கள்? டு டு மினிஸ்ட்ரி. நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும், நீங்கள் பணிவிடை செய்ய வேண்டும், நீங்கள் பணிவிடைக்காரராக இருக்க வேண்டும், சீசனாக இருக்க வேண்டும். இந்த அநேக கமிட்டி மெம்பர் அப்படின்னு இருக்கிறோம், ஆனா நீ விசுவாசியா இருக்கிறியா? சென்னையிலே யாங்கி சோ என்பவர் கொரியாவிலே இருந்து காமராஜ் கலையரங்கத்திலே ஒரு செமினார் நடத்தினார். எத்தனை பேர் என்று எனக்கு ஞாபகம் இல்லை, 2000க்கும் அதிகமான நபர்கள். காரணம், அந்த காலத்திலே ஒரு 40,000 பேருக்கு மேல் அதிகம் உள்ள நபர்கள் உள்ள ஒரு திருச்சபையை அவர் தான் உலகத்தில் வச்சிருந்தார். இப்ப லட்சக்கணக்கான நபர்கள் டாக்டர் டேவிட் யாங்கிச்சோ என்று அழைக்கப்படுகிற அவருடைய
வருகைக்கு அங்கே நான் கடந்து சென்றிருந்தேன். அவர் இங்கே யாராகிலும் விசுவாசிகள் இருக்கிறார்களா என்று கேட்டார். 2000 பேர் இருந்த இடத்திலே ஒருவர் கூட தன்னுடைய கரங்களை உயர்த்தவில்லை. ஆனால் மதுரையில் இருந்து போன ஒரே ஒருத்தர் தான் கையை உயர்த்தினார். அப்ப பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் சொன்னாங்க, யூ ஆர் a pastor, don't raise your hand. நீ ஒரு தேவனுடைய ஊழியன், யார் விசுவாசி என்று தானே அவர் கேட்கிறார், கரத்தை உயர்த்தாதே என்று சொன்ன வேளையிலும் கூட அந்த நபர் தன்னுடைய கரத்தை உயர்த்தி கொண்டே இருந்தார். அப்பொழுது டாக்டர் யாங்கிச்சோ ஒரு கேள்வி கேட்டார், இவ்வளவு பெரிய இந்தியாவிலே ஒரே ஒரு விசுவாசி தானா என்று கேட்டார். நீ கமிட்டி மெம்பரா இருக்கலாம், விசுவாசியா இருக்கிறியா? ஆலயம் உன்னுடையது என்று நீ சொல்லுகிறவனாக இருக்கலாம், நீ விசுவாசியாக இருக்கிறாயா? விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன. அடுத்து நீ அவருடைய சீசனாக இருக்கிறாயா? சீசனா இருந்தால் அநேக ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரவான். ஆனால் உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் அவரை பின்பற்ற வேண்டும். அதை அறிந்திருக்கிறாயா? அனுதினமும் பின்பற்ற உன்னை வைக்கிற ஒரு இடம் தேவனுடைய ஆலயம். Inside a ministry, many ministries, and outside of the church too. உள்ளேயும் ஊழியங்கள் செய்ய வேண்டும், ஆலயத்துக்கு வெளியேயும் ஊழியம், தொழுவத்திற்குள்ளேயும் ஊழியம், தொழுவத்துக்கு வெளியேயும் ஊழியம். இது எந்த ஊழியத்தில் நீ காணப்படுகிறாய்? ஏன் உனக்கு பணத்தை கொடுக்க வேண்டும்? ஏன் உனக்கு அவர் ஜீவனை கொடுக்க வேண்டும்? ஏன் கொடுத்திருக்கிறார்? ஏன் ஒரு நல்ல குடும்பத்தில் நீ பிறந்திருக்கிறாய்? ஏன் நல்ல படிப்பை அவர் கொடுத்திருக்கிறார்? ஏன் பணத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார்? தேவனுடைய ஆலயத்திலே நீ ஊழியத்தில் காணப்படும்படி. அடுத்து எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஒரு இடம் தேவனுடைய ஆலயம். எபேசியர் 1:23 சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரம். ஆண்டவர் மேலானவர், அவர் இந்த இடத்துல தலையாக காணப்படுகிறார். கிறிஸ்து தான் தலை. ஆனால் அவருடைய சரீரம் திருச்சபை இயேசுவை முதுகை உழுகிறவனுடைய படைச்சால்களை போல உழுதார்கள். அவருடைய ரத்தம் சிந்தினது, அப்ப ரட்சிப்பு உண்டானது, தழும்புகள் அவருக்கு உண்டானது. அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். ஆனால் ஒரு ரோம போர்ச்சேவகன் ஒரு ஈட்டியால் அவருடைய விழாவிலே குத்தினான், தண்ணீரும் இரத்தமும் புறப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு திருச்சபை உருவான இடம் அந்த இடம்தான். அந்த இடத்தில் நீ அங்கத்துவமாய் இருக்கிறாய். தண்ணீரும் இரத்தமும் புறப்பட்டது, அந்த இடத்தில் நீ இருக்கிறாய். தண்ணீர் நிரப்பக்கூடிய வல்லமை உண்டு தண்ணீருக்கு. அது எந்த பாத்திரத்தில் இறங்கினாலும் அந்த பாத்திரத்தின் அமைப்பை அது எடுத்துக்கொள்ளும். இன்னைக்கு உலகத்தின் பாத்திரம் எப்படி தெரியுமா இருக்கு? அநேகருடைய பாத்திரம் வெறுமையாக இருக்கிறது, இருளாக இருக்கிறது. அநேகருடைய படகு வெறும் படகாக இருக்கிறது. பார்க்கிறதுக்கு பிரம்மாண்ட படகு, boat, nothing doing, no blessings. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் இல்லை, வெறுமையான வாழ்வு. ஏன் அநேகர் ட்ரக் அடிக்ஷனுக்குள்ள போறாங்க அப்படின்னா நிம்மதி இல்லை. ஏன் வீட்டிற்கு தாமதமாக வருகிறார்கள்? அவருடைய வாழ்வு ஒரு வனாந்திர வாழ்வு. ஆண்டவர் ஒரு வனாந்திரத்தை வயல்வெளியா மாற்றுகிறார். ஒரு விடாய்த்த ஆத்மாவை அவர் செழிப்புள்ள ஆத்மாவை மாற்றுகிறார். ஒரு தவணமுள்ள ஆத்மாவை அவர் திருப்தியாக்குகிறார். உன்னதத்தின் ஆவியாய் அவர் ஊற்றுகிறார். அந்த உன்னதத்தின் ஆவி ஊற்றப்படும் இடம் ஒரு இடம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னை அந்த ஆவியால நிரப்புங்கப்பா. ஒரு பக்தன் பாடினான், துணை வேண்டும் தகப்பனை, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே, என் ஜீவன் எல்லையெங்கிலும் பரிசுத்தம் என்று எழுதும். அப்படி என்றால் அந்த வெறுமையான படகில் பரிசுத்தம் இல்லை. ஆனால் அந்த பரிசுத்தத்தை பெறும் இடம் தேவனுடைய ஆலயம். அந்த சத்தியம் உன்னை சுத்திகரிக்கும், சத்தியம் உன்னை சுத்திகரிக்கும். இரண்டு காரியங்களை இணைத்து சொல்லி இறுதியாக என் வார்த்தைகளை முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் இயேசு ஆலயத்துக்கு கடந்து சென்ற ஒரு சம்பவத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மார்க் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்.
அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், இயேசு போதகம் பண்ணுவதற்காக, உபதேசம் பண்ணுவதற்காக ஜெப ஆலயத்திற்கு போனார். நீங்க பிரசங்கத்தை கேட்கிறோம், பிளெஸிங்ஸை கேட்கிறோம், அதுவும் நல்லதுதான். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெப ஆலயத்திலே உபதேசம் பண்ண தொடங்கினார். மீகா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இயேசுவுடைய ஊழியத்தை பற்றி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். சூப் சோப் சால்வேஷன் இல்லவா, உன்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார்னா ஆலயத்தை நோக்கி ஓடுறாங்க. கண்ண மூடி போய் தீர்க்க தரிசனம் சொன்னால் நூற்றுக்கணக்கானவர்கள் போகிறார்கள். அதற்கு பின்பு தங்களை அடித்துக் கொள்ளுகிறார்கள். ஐயோ, தவறான காரியத்தினால் நான் ஏமாந்து போனேனே. வேதம் உன் கரத்தில் எழுதப்பட்ட ஒரு நல்ல போதகம், உன் தாய் தகப்பனுடைய வார்த்தைகள் ஒரு நல்ல போதகம், உன்னுடைய ஊழியன் சொல்லும் வார்த்தைகள் ஒரு நல்ல போதகம். சபையிலே போதகம் வெளிப்படும். 139ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்திலே, உமது ஆலோசனைகள் எத்தனை அருமையானவைகள், எத்தனை அருமையானவைகள். 94:13 உம்முடைய சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு சிலர் ஊழியக்காரங்களை பார்த்தா ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொழைக்க தெரியாத மனிதர்கள், பொழைக்க தெரியாத மனிதர்கள் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு தெரியுமா, சில வேளைகளில் அப்படி தெரியும் எங்களை பார்த்தா. ஆனால் ஒன்றை அறிஞ்சு கொள்ளுங்கள், அவருடைய வேதத்தை கொண்டு நாங்கள் போதிக்கிறபடினால் நாங்கள் பாக்கியவான்கள். ஒரு MPBS படிக்கிறாள், எவ்வளோ படிக்கிறாங்க. அதில் ஒரு அனாட்டமி, அந்த ஒரு புக்கே பைபிள் புக்கோட பெருசாக இருக்கு. ஆனால் அதை படிக்கிற டாக்டருக்கே சுகம் வேணும்னா கூட ஒரு ஊழியருடைய ஜெபம் வேணும். ஒரு ஊழியருடைய ஜெபம் ஒரு மருத்துவரை சுகமாக்க முடியும், ஒரு லாயரை சுகமாக்க முடியும், ஒரு பொலிட்டீஷியனை சுகமாக்க முடியும் சார். காரணம் தேவனோடு நடக்கிறவர்கள், தேவனோடு நடக்கிறவர்கள். நீங்க போதிக்கப்பட வேண்டும். நீங்கள் போதிக்கப்படுகிற இடம் தேவனுடைய ஆலயம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நான் போதிக்கப்பட்டேன். கமாலியலுடைய பாதத்திலே கற்றுக்கொண்டவர். பல டாக்டரேட் கொடுக்கணும்னா பைபிள்ல இவருக்கு கொடுக்கலாம், டாக்டர் பாலுக்கு கொடுக்கலாம். ஆனா அவர் சொல்றாரு, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா, நிறைய பேரால தாழ்ந்திருக்க தெரியவே தெரியாது. உயர்ந்திருக்குன்னா ஓ அப்படின்வாங்க, தாழ்ந்திருக்க தெரியாது. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, தாழ்ந்திருக்க எனக்கு தெரியும், அடுத்து வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். நீங்க நிறைய பேருக்கு வாழ்ந்திருக்க தெரியாது. நல்ல மதரின்லா வீட்டில் இருப்பாங்க, அவங்களோட வாழ முடியாது. நல்ல டாக்டரின்லா வந்திருப்பா, அவளோட வாழ முடியாது, மகிழ்ச்சியா வாழ முடியாது. அதுக்கு 1000 கதை சொல்லுவாங்க. நாங்க வாழ்ந்த காலத்துல அப்படி இருந்துச்சு, காலையில 3 மணிக்கு எந்திரிப்போம்னு. அன்னைக்கு 6 மணிக்கே படுத்துட்டீங்களே, இன்னைக்கு 10 மணிக்கு தானே படுக்கிறீங்க. வாட்ஸ்அப் சில நேரம் ஓபன் பண்ணி பார்த்தா சில கேஸ்ல நைட் 2 மணி வரைக்கும் முழிச்சிருக்கு. போகட்டும். இந்த இடத்துல பால் சொல்றாரு, எனக்கு தாழ்ந்திருக்க தெரியும். உங்களுக்கு தெரியுமா, இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு தாழ்ந்திருக்க தெரியுமா, வாழ்ந்திருக்க தெரியுமா? இருக்கிறவே போதும் அப்படின்னு சொல்ற தேவ பக்தி உங்களுக்கு இருக்கா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? அடுத்து சொல்றாரு, எவ்விடத்திலும். சிலர் ஆலயத்தில் அப்படி பார்க்க முடியும், ஆனா வீட்டில் பார்க்க முடியாது. அங்க சொல்ற எவ்விடத்திலும், அடுத்து எல்லாவற்றிலும், எல்லாவற்றிலும். அடுத்து நான் ஒரு நேரத்தை சேர்த்துக் கொள்றேன், எல்லா நேரத்திலும், எனி டைம். திருப்தியாயிருக்க, பட்டினியாயிருக்க, பரிபூர்ணம் அடைய, குறைவுபட நான் போதிக்கப்பட்டேன். நீ குறைவாகணும்னு போதிக்கிற போதனை என்கிட்ட இல்ல. ஆனா கவனிச்சுக்கோ, கர்த்தருடைய வார்த்தை, ஆலயத்திலிருந்து வருகிற வார்த்தை சரியா உன்னை நோக்கி வந்துச்சுன்னா, எப்படி கஷ்டப்பட்ட காலத்தில் நீ தேவனை மறுதலிக்கவில்லையோ, இந்த வார்த்தையை கேட்கிற மகனே, நீ வசதியான காலத்தில் நீ தேவனை மறுதலிக்க மாட்ட. அதே போல சுகமுள்ள காலத்துல எப்படி நீ தேவனை மறுதலிக்கலையோ, அதே போல பலவீன காலத்திலே நீ மறுதலிக்க மாட்ட. ஆண்டவர் பலமுள்ள காலத்தை உனக்கு கூட்டி தருவாராக, உன் ஜீவனை அவர் கூட்டி தருவாராக. அவருடைய இடது கையில் செல்வம் சார்,
ஆனா அவருடைய வலது கையில தீர்க்காயுசு உண்டு. அந்த 2 கையின் ஆசீர்வாதத்தையும் அவர் தருகிற இடம், அதை போதனை மூலம் தருகிற இடம் தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயம். நீ வாலிபனா இருக்கலாம். 1 யோவான் வீட்டில் வாசிச்சு பாருங்க, தியானித்து பாருங்க. 2ஆம் அதிகாரம் 12 முதல் 14. நீ பலவான்களை ஜெயிக்கணும், பொல்லாங்கனை ஜெயிக்கணும்னா தேவனுடைய போதனைகள் உனக்கு வேண்டும். தேவனுடைய போதனைகள் வேண்டும். அடுத்து தேவனுடைய ஆலயம் என்ன தெரியுமா? இதை நான் 10th பாயிண்டா சொல்றேன், நீங்க சரியா கவனிச்சிருப்பீங்கன்னா, சங்கீதம் 27:4 பின்பகுதி, தேவனுடைய ஆலயத்திலே ஆராய்ச்சி செய்யும்படி, தேவனுடைய ஆலயத்திலே ஆராய்ச்சி செய்யும்படி. இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இந்தியாவில் நம்ம ஹையர் எஜுகேஷன் எதுக்கு போனாலும் நம்ம தான் பே பண்ணணும். ஹையர் எஜுகேஷன் எதுக்கு போனாலும் நம்ம தான் பே பண்ணணும். ஆனா ரிசர்ச்க்கு போனீங்கன்னா அவங்க நமக்கு பே பண்ணுவாங்க. அந்த கிராண்ட் கமிஷனா இல்லைன்னா யூனிவர்சிட்டி, அதுல இருந்து நமக்கு பே பண்ணுவாங்க. ரிசர்ச் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. படிக்க போறது நீங்க, ஆனா அதை ரிசர்ச்னு பண்ண போறீங்க, அவங்க உங்களுக்கு பே பண்ணுவாங்க. இன்னைக்கு ஆலயத்துக்கு நம்ம போவதில் ஒன்று என்ன தெரியுமா? டு ரிசர்ச், டு சர்ச் அண்ட் ரிசர்ச். நாம் சில காரியங்களை தேடி ஆராய்ச்சி செய்ய போறோம். அந்த ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க ஒரு பணத்தை கொடுத்து சொல்லுவாங்க, இது ஸ்டைஃபன், இது உனக்கு உதவி. அது இந்தியாவில் 20,000 30,000 இருக்கலாம். ஆனா இந்த வார்த்தையை கேட்கிற நீ கர்த்தருடைய ஆலயத்திலே ஆராய்ச்சி செய்வாய் என்றால் அவர் உன் பாத்திரத்தின் பங்காக மாறுவார். He will become your partner. உடைய பங்குதாரராக அவர் மாறுவார். அதுக்கப்புறம் நீ அசைக்கப்படவே மாட்டாய், நீ அசைக்கப்படவே மாட்டாய். ஆபகுக் 2ஆம் அதிகாரம், அதில் முதல் 3 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். ஆபகுக்கு எத்தனையோ கேள்விகள் இருந்தது. 73ஆம் சங்கீதத்திலே ஆசாப்புக்கு இருந்ததை போல, வீம்புக்காரருடைய வாழ்வை பார்த்த போது அவனுக்கு இருந்த கேள்விகளை போலவே இந்த ஆபகுக்கு இருந்தது. அவன் ஆடி இருக்கலாம், ஓடி இருக்கலாம், தன்னுடைய இடத்தை விட்டு விலகி இருக்கலாம், தேவனே இல்லை என்று அவன் சொல்லி இருக்கலாம். ஆனால் ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள், என் காவலிலே தரித்து நிலை கொண்டிருந்து கர்த்தர் எனக்கு சொல்லுவார் என்று. எதை சொல்ல போறார் ஆண்டவர்? அடுத்து நான் அவருக்கு என்ன உத்தரவு சொல்லுவேன் என்றும் அவன் காத்திருந்தான். 73ஆம் சங்கீதம், தாவீதோடு இருந்து நல்ல அநேக பாடல்களை பாடின ஒரு ஆசாப் இருந்தான். அவனுக்குள் அநேக கேள்விகள் இருந்தது, அநேக கேள்விகள். துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் 3ஆம் வசனம், வீம்புக்காரராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். தாவீது ஆலய பிரகாரங்களில் உள்ளே இருந்து அடைக்கலாம் தகைவிலான் குருவியை பார்த்து கொஞ்சம் பொறாமப்பட்டாரு. ஆனா இவன் துன்மார்க்கரின் வாழ்வை காண்கையில் வீம்புக்காரராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். மரண பிரியந்தான் அவங்களுக்கு இடுக்கன் இல்லை. அவன் சொல்லி இருக்கிறான், மரண பிரியந்தான் அவங்களுக்கு இடுக்கன் இல்லை. அவங்களுடைய பலன் உறுதியா இருக்கு சார். நாங்க படுற நரர் படுற உபத்திரவத்துல எல்லாம் அவங்க மாட்டல. அவருடைய கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, அவள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. இது எப்படி நம்ம வாசிட்டு போனா, அவங்க தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூர்ணமாய் சுரந்து வருகிறது, ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். ஆனால் நானோ விருதாவாக என் கைகளை கழுவுகிறேன். ஆண்டவரே என்னை சுத்திகரியும், என்னை சுத்திகரியும் என்ற ஆலயத்தில் இருந்து நான் கதறுகிறேன், கேட்கிறேன். என் இருதயத்தை சுத்தம் பண்ணுகிறேன், குற்றம் இல்லாமல் என் கைகளை கழுவுகிறேன். ஆனா 16வது வசனத்துல சொல்றான், இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாயிருந்தது. அவன் ஒரு முடிவை பார்த்தான், துன்மார்க்கருடைய முடிவை பார்த்தான். அவன் இன்னொரு காரியத்தை பார்த்தான், தேவனுடைய நன்மையை பார்த்தான். அவங்க தேவனோட அல்ல, தேவன் அவங்களோட அல்ல. ஆனா 23ஆம் வசனத்தில் அவன் சொல்றான், ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன், உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி. தேவனுடைய ஆலோசனை வெளிப்படுகிற திருச்சபையில் நீ இருப்பாய் என்றால் உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? பரலோகத்தில் உண்மை இல்லாமல் யார்? நீங்க நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. ஆனா அடுத்த வார்த்தை வேணும் சார், பூலோகத்திலும் உண்மை தவிர எனக்கு வேறு
விருப்பமில்லை. என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாயிருக்கிறேன். யூ ஆர் மை பார்ட்னர், யூ ஆர் மை பார்ட்னர். நான் இந்த ஊழியத்தில் இருக்கிறேன். எவ்வளவு எதிர்ப்புகள், பிரச்சனைகள், சாதகமான சூழ்நிலைகள் இல்லை என்றாலும் இந்த ஊழியத்தில் ஒரு பார்ட்னர் உண்டு. அவர் இயேசு. அவர் 99%, only 1% இஸ் மை. நான் ஒரே ஒரு சதவீதம் தான். அதை கூட ஆண்டவர் கனம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலே காணப்படுங்கள். அவருடைய ஜெப வீட்டில் உன்னை மகிழ பண்ணுவார். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டால் நீ செழித்திருப்பாய். He will build his church. அவருடைய ஆலயம் அது ஒரு தகப்பனுடைய வீடு. அடுத்து நீ அற்புதங்களை காண்பாய், ஊழியங்களை செய்வாய். எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் நன்மையினால் உன்னை நிரப்புவார். தேவனுடைய ஆலயத்திலே போதகம் உண்டு. அங்கே பரிசுத்தவானுடைய முடிவை, துன்மார்க்கனுடைய முடிவை நீ பார்க்க முடியும். அவருடைய சாயலினால் அவர் உன்னை திருப்தியாக்கி, அவருடைய ஆத்துமா உன் ஆத்துமாவோடு ஒன்றிக்கிற ஒரு இடம்தான் தேவனுடைய ஆலயம். உன்னை தானியத்தினால், திராட்சரசத்தினால், எண்ணெயினால், நீடித்த ஆயுளால் உன்னை தெரிந்து கொண்டு சேர்த்து கொண்டு உன்னை பாக்கியவனாய் மாற்றும் இடம் தேவனுடைய ஆலயம். அப்படியே இருக்கிற இடத்துல எழுமி நின்று ஜெபிப்போம். அளவில்லாமல் நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய ஆலயத்தின் நன்மையினால் நீர் இவர்களை திருப்தியாக்கும். ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு ஏனோ தானோ செல்லுகிறவர்களாக இருந்தால் தங்களை மாற்றிக்கொள்ள ஏதாகிலும் ஒரு ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாக, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சத்தியங்கள் வெளிப்படுகிற தேவனுடைய ஆவியானுடைய அனல் உள்ள ஒரு இடத்திலே அங்கத்துவமாக கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. எங்களையும் நீர் மாற்றும். அனலுமற்ற குளிருமற்ற நிலைமைகளை நீர் மாற்றும் ஐயா. அதே வேளையில ஹல்லேலூயா நாங்கள் எரிந்து கொண்டு இருக்கும்போது அநேகர் எங்கள் இடையிலே வர கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. எங்களுடைய வாழ்க்கையிலே உம்மை நாங்கள் உயர்த்தும் போது எங்களை நீர் இழுத்து, சுகத்தை அவர்கள் விரும்பவில்லை, சுகம் அடைய வேண்டாம் என்று அவர்கள் விரும்பினார்கள். ஆனால் அவன் போல்டா என்ட்ராகிறான், அந்த சூமின கையை உடைய ஒரு மனிதன். ஆனால் ஆண்டவர் செய்கிறார், அவன் கையை நீட்ட சொல்லி அந்த மறு கையை போல, சுத்தமாக இருந்த மறு கையை போல அந்த சூமின கையை மாற்றுகிறார். உன்னுடைய வாழ்க்கையில நீ ஒரு ஊழியம் செய்கிறேன்னு சொல்லலாம், இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கோ. இல்லைன்னா நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லலாம் நீனு. ஆனா உன்னுடைய எல்லா அமைப்புகளும் சரியா இருக்கா? உன் விசுவாசம் சரியா இருக்கா? உன்னுடைய சமாதானம் எப்படி இருக்கு? உன் சமாதானம் நதியளவு இருக்குதா? யாவரோடு சமாதானமா இருக்கிறாயா? ஏன்னா ஒரு ஓரத்துல கசப்பு இருந்துச்சுன்னா அது மாறுமிடம் தேவனுடைய ஆலயம், அது மாறுமிடம் ஒரு தேவாலயம். ஒரு கையை போல சில நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நான் பைபிள் வாசிக்க மாட்டாங்க. சில பைபிள் வாசிப்பாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. உன்னால ஒரு போது சொன்னார், என் ஒரு பையன் நல்லா பைபிள் வாசிக்கிறான், நான் ஜெபம் பண்ண மாட்டேன்றான். நான் அடுத்த பையன் நல்லா ஜெபம் பண்றான், பைபிள் வாசிக்கல அப்படின்னு சொல்லி. உன்னை இரண்டு செட்டைகளும் ஒரே அளவு இருந்தாதான் நீ முன்னேறி செல்ல முடியும், மேலே நீ செல்ல முடியும். மேலே வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மேன்மையானவைகளை நாடு என்று சொல்லுகிறார். ஏறி வா என்று சொல்லுகிறார். உன்னதத்தை நோக்கி, பரிசுத்தத்தை நோக்கி. அந்த இடம் தேவனுடைய ஆலயம் தான். அந்த இடம் தேவனுடைய ஆலயம் தான். ஒரு குளிர்ந்த அனுபவம் உனக்கு இருக்கிறதா? அனலுமற்ற குளிருமற்ற ஒரு லுக்வாம் கண்டிஷன் உனக்கு இருக்குதா? ஒரு எரிந்து கொண்டிருக்கிற ஒரு இடத்திற்குள்ளே நீ கடந்து செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இல்லை என்றால் நீ அணைந்து விடுவாய், இல்லை என்றால் நீ அணைந்து விடுவாய். ஆண்டவர் என்னை கொண்டு உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அற்புதங்களை பெருமிடம். அடுத்து லூக்கா 13ஆம் அதிகாரம் 10 முதல் 16ஆம் வசனம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 10 முதல் 16ஆம் வசனம். ஆண்டவர் ஓய்வு நாளிலே ஜெபாலயத்திலே அவர் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். சற்றாகிலும் அவளால் நிமிர முடியவில்லை. ஆலயத்திலே இருந்தாள். 18 ஆண்டுகள் அவள் இருந்தாள். அதை யோசிச்சு பாருங்க, பயமா இருக்கு, பயங்கரமா இருக்கு. அவளால் மேல பார்க்க முடியல. நீங்க சில தேவனுடைய ஆலயத்தில் இருப்பாங்க, அவங்க மைண்ட் ஃபுல்லா மணி, லேண்ட், கம்யூனிட்டி, ஜுவல்ஸ், இன்ஃப்ளூயன்ஸ், மார்க்கெட்டிங், விளம்பரம்,
மண்ணையே பார்க்கிறவர்கள். நல்ல ஆத்துமா தான், ஆனால் அவருடைய ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்கிறது. அவர்கள் தூக்கி எடுக்கப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட வேண்டும். தேவனுடைய ஆலயத்திலே இருக்கிற நன்மைகளில் ஒன்று, ஆண்டவர் அவளை சுஸ்தமாக்கினார். அவளை சுஸ்தமாக்கினார். அவள் நிமிர்ந்து 13ஆம் வசனத்தில் 13 லூக்கா, அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மைமைப்படுத்தினாள். வாழ்க்கையில நிமிர்ந்தே பார்க்க முடியலையா? பரிசுத்தமாவே வாழ முடியலையா? ஒரு சிறு காரியத்தை கூட ஆண்டவரை விசுவாசிக்க முடியலையா? குறுக்கு வழி பார்க்கிறியா? இல்லைன்னா ஓடி போறியா? உன் குடும்பத்தை விட்டு ஓடி போகணும்னு நினைக்கிறியா? ஒரு ஸ்தானத்தை விட்டு ஓடி போகணும்னு நினைக்கிறியா? ஒரு ஸ்தானத்தை விட்டு ஓடுகிற ஒரு குருவியாய் நீ இருக்கிறாயா? ஆண்டவர் சொல்றார், நீ நிமிர்ந்து தேவனை துதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். 18 ஆண்டுகள் எவ்வளவேனும் நிமிரக்கூடாத கோணி. இந்த 3 காரியத்தை சொல்றேன். அற்புதங்களை காண நீங்கள் இருக்கிறீர்கள். அடுத்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படி நீங்கள் ஆலயத்தில் இருக்கிறீங்க. சார் சொல்லுவாங்க, நம்ம ஊழியம் செய்யணும்னு தான் சார் சொல்லப்பட்டிருக்குன்னு. நான் சொல்ற போது, நீ அற்புதத்தை காணணும், பார்க்கணும். அடுத்த அற்புதத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து நீ அற்புதத்தை செய்ய வேண்டும். அடுத்து தேவனுடைய ஆலயத்திலே லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், அநேகருடைய கண்கள் ஆண்டவனை என்று நோக்கி பார்த்து கொண்டு இருந்தது. தேவனுடைய ஆலயத்திலே ஏசாயாவுடைய தீர்க்கதரிசி புஸ்தகத்தை தாம் வளர்ந்த நாசரேத்தில் உள்ள ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து, சொந்த ஊர்ல தீர்க்கதரிசிக்கு என்னைக்குமே மகிமை இருக்காது. அநேக ஊழியர்கள் தங்கள் சொந்த ஊரை விட்டு ஓடினதற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? சொந்த ஊர், என்னை யாருமே மதிக்க மாட்டாங்க, என்னை யாருமே ஆனர் பண்ண மாட்டாங்க, யாருமே சொற்படி கேட்க மாட்டாங்கன்னு அவங்க ஊரை விட்டே ஓடிட்டாங்க. இயேசு நாசரேத்தை விட்டு ஓடி இருக்கணும். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே, அப்போ வழக்கத்தின்படி அவர் ஓய்வு நாளுக்கு செல்லுகிறார். வாசிக்க எழுந்து நின்றார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது அவர் ஏசாயா 61ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்க, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து, ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்த வேளையிலே இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்று அவர் சொல்லுகிறார். 600 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட தேவனை குறித்து எழுதப்பட்ட வார்த்தை அன்று நிறைவேறினது. அது எதுவென்றால் என்னுடைய ஊழியத்தின் துவக்கம். அதுதான். நீங்கள் ஏன் தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறீர்கள்? டு டு மினிஸ்ட்ரி. நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும், நீங்கள் பணிவிடை செய்ய வேண்டும், நீங்கள் பணிவிடைக்காரராக இருக்க வேண்டும், சீசனாக இருக்க வேண்டும். இது அநேக கமிட்டி மெம்பர் அப்படின்னு இருக்கிறோம், ஆனா நீ விசுவாசியா இருக்கிறியா? சென்னையிலே யாங்கி சோ என்பவர் கொரியாவிலே இருந்து காமராஜ் கலையரங்கத்திலே ஒரு செமினார் நடத்தினார். எத்தனை பேர் என்று எனக்கு ஞாபகம் இல்லை. 2000க்கும் அதிகமான நபர்கள். காரணம், அந்த காலத்திலே ஒரு 40,000 பேருக்கு மேல் அதிகம் உள்ள நபர்கள் உள்ள ஒரு திருச்சபையை அவர் தான் உலகத்தில் வச்சிருந்தார். இப்ப லட்சக்கணக்கான நபர்கள் டாக்டர் டேவிட் யாங்கிச்சோ என்று அழைக்கப்படுகிற அவருடைய வருகைக்கு அங்கே நான் கடந்து சென்றிருந்தேன். அவர் இங்கே யாராகிலும் விசுவாசிகள் இருக்கிறார்களா என்று கேட்டார். 2000 பேர் இருந்த இடத்திலே ஒருவர் கூட தங்களுடைய கரங்களை உயர்த்தவில்லை. ஆனால் மதுரையில் இருந்து போன ஒரே ஒருத்தர் தான் கையை உயர்த்தினார். அப்ப பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் சொன்னாங்க, யூ ஆர் a pastor, don't raise your hand. நீ ஒரு தேவனுடைய ஊழியன், யார் விசுவாசி என்று தானே அவர் கேட்கிறார், கரத்தை உயர்த்தாதே என்று சொன்ன வேளையிலும் கூட அந்த நபர் தன்னுடைய கரத்தை உயர்த்தி கொண்டே இருந்தார். அப்பொழுது டாக்டர் யாங்கிச்சோ ஒரு கேள்வி கேட்டார். இவ்வளவு பெரிய இந்தியாவிலே ஒரே ஒரு விசுவாசி தானா என்று கேட்டார். நீ கமிட்டி மெம்பரா இருக்கலாம், விசுவாசியா இருக்கிறியா? ஆலயம் உன்னுடையது என்று நீ சொல்லுகிறவனாக இருக்கலாம், நீ விசுவாசியாக இருக்கிறாயா? விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன.
அடுத்து நீ அவருடைய சீசனாக இருக்கிறாயா? சீசனாக இருந்தால் அநேக ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரவான். ஆனால் உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் அவரை பின்பற்ற வேண்டும். அதை அறிந்திருக்கிறாயா? அனுதினமும் பின்பற்ற உன்னை வைக்கிற ஒரு இடம் தேவனுடைய ஆலயம். Inside a ministry, many ministries, and outside of the church too. உள்ளேயும் ஊழியங்கள் செய்ய வேண்டும், ஆலயத்துக்கு வெளியேயும் ஊழியம், தொழுவத்திற்குள்ளேயும் ஊழியம், தொழுவத்துக்கு வெளியேயும் ஊழியம். இது எந்த ஊழியத்தில் நீ காணப்படுகிறாய்? ஏன் உனக்கு பணத்தை கொடுக்க வேண்டும்? ஏன் உனக்கு அவர் ஜீவனை கொடுக்க வேண்டும்? ஏன் கொடுத்திருக்கிறார்? ஏன் ஒரு நல்ல குடும்பத்திலே நீ பிறந்திருக்கிறாய்? ஏன் நல்ல படிப்பை அவர் கொடுத்திருக்கிறார்? ஏன் பணத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார்? தேவனுடைய ஆலயத்திலே நீ ஊழியத்தில் காணப்படும்படி. அடுத்து எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஒரு இடம் தேவனுடைய ஆலயம். எபேசியர் 1:23 சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரம். ஆண்டவர் மேலானவர். அவர் இந்த இடத்துல தலையாக காணப்படுகிறார். கிறிஸ்து தான் தலை. ஆனால் அவருடைய சரீரம் திருச்சபை இயேசுவை முதுகை உழுகிறவனுடைய படைச்சால்களை போல உழுதார்கள். அவருடைய ரத்தம் சிந்தினது. அப்ப ரட்சிப்பு உண்டானது. தழும்புகள் அவருக்கு உண்டானது. அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். ஆனால் ஒரு ரோம போர்ச்சேவகன் ஒரு ஈட்டியால் அவருடைய விழாவிலே குத்தினான். தண்ணீரும் இரத்தமும் புறப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு திருச்சபை உருவான இடம் அந்த இடம்தான். அந்த இடத்தில் நீ அங்கத்துவமாய் இருக்கிறாய். தண்ணீரும் இரத்தமும் புறப்பட்டது. அந்த இடத்தில் நீ இருக்கிறாய். தண்ணீர் நிரப்பக்கூடிய வல்லமை உண்டு தண்ணீருக்கு. அது எந்த பாத்திரத்தில் இறங்கினாலும் அந்த பாத்திரத்தின் அமைப்பை அது எடுத்துக்கொள்ளும். இன்னைக்கு உலகத்தின் பாத்திரம் எப்படி தெரியுமா இருக்கு? அநேகருடைய பாத்திரம் வெறுமையாக இருக்கிறது, இருளாக இருக்கிறது. அநேகருடைய படகு வெறும் படகாக இருக்கிறது. பார்க்கிறதுக்கு பிரம்மாண்ட படகு, பவர்ட் போட், நதிங் டூயிங், நோ பிளெஸிங்ஸ். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் இல்லை. வெறுமையான வாழ்வு. ஏன் அநேகர் ட்ரக் அடிக்ஷனுக்குள்ள போறாங்க அப்படின்னா நிம்மதி இல்லை. ஏன் வீட்டிற்கு தாமதமாக வருகிறார்கள்? அவருடைய வாழ்வு ஒரு வனாந்திர வாழ்வு. ஆண்டவர் ஒரு வனாந்திரத்தை வயல்வெளியா மாற்றுகிறார். ஒரு விடாய்த்த ஆத்மாவை அவர் செழிப்புள்ள ஆத்மாவை மாற்றுகிறார். ஒரு தவணமுள்ள ஆத்மாவை அவர் திருப்தியாக்குகிறார். உண்மையத்தின் ஆவியாய் அவர் ஊற்றுகிறார். அந்த உன்னதத்தின் ஆவி ஊற்றப்படும் இடம் ஒரு இடம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னை அந்த ஆவியால நிரப்புங்கப்பா. ஒரு பக்தன் பாடினான், துணை வேண்டும் தகப்பனை உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே, என் ஜீவன் எல்லையெங்கிலும் பரிசுத்தம் என்று எழுதும். அப்படி என்றால் அந்த வெறுமையான படகில் பரிசுத்தம் இல்லை. ஆனால் அந்த பரிசுத்தத்தை பெறும் இடம் தேவனுடைய ஆலயம். அந்த சத்தியம் உன்னை சுத்திகரிக்கும். சத்தியம் உன்னை சுத்திகரிக்கும். இரண்டு காரியங்களை இணைத்து சொல்லி இறுதியாக என் வார்த்தைகளை முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் இயேசு ஆலயத்துக்கு கடந்து சென்ற ஒரு சம்பவத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மார்க் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், இயேசு போதகம் பண்ணுவதற்காக, உபதேசம் பண்ணுவதற்காக ஜெப ஆலயத்திற்கு போனார். நீங்க பிரசங்கத்தை கேட்கிறோம், ஓ பிளெஸிங்ஸ கேட்கிறோம், அதுவும் நல்லதுதான். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஜெப ஆலயத்திலே உபதேசம் பண்ண தொடங்கினார். மீகா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இயேசுடைய ஊழியத்தை பற்றி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். இன்னைக்கு சூப் சோப் சால்வேஷன் இல்லவா, உன்னை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர், 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார்னா ஆலயத்தை நோக்கி ஓடுறாங்க. கண்ண மூடி போய் தீர்க்க தரிசனம் சொன்னால் நூற்றுக்கணக்கானவர்கள் போகிறார்கள். அதற்கு பின்பு தங்களை அடித்துக் கொள்ளுகிறார்கள். ஐயோ, தவறான
காரியத்தினால் நான் ஏமாந்து போனேனே. வேதம் உன் கரத்தில் எழுதப்பட்ட ஒரு நல்ல போதகம், உன் தாய் தகப்பனுடைய வார்த்தைகள் ஒரு நல்ல போதகம், உன்னுடைய ஊழியன் சொல்லும் வார்த்தைகள் ஒரு நல்ல போதகம். சபையிலே போதகம் வெளிப்படும். 139 சங்கீதம் 17 வசனத்திலே உமது ஆலோசனைகள் எத்தனை அருமையானவைகள், எத்தனை அருமையானவைகள். 94:13 உம்முடைய சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு சிலர் ஊழியக்காரங்களை பார்த்தா ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொழைக்க தெரியாத மனிதர்கள், பொழைக்க தெரியாத மனிதர்கள் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு தெரியுமா, சில வேளைகளில் அப்படி தெரியும் எங்களை பார்த்தா. ஆனால் ஒன்று அறிஞ்சு கொள்ளுங்கள், அவருடைய வேதத்தை கொண்டு நாங்கள் போதிக்கிறபடினால் நாங்கள் பாக்கியவான்கள். ஒரு MPBS படிக்கிறாள், எவ்வளோ படிக்கிறாங்க. அதில் ஒரு அனாட்டமி, அந்த ஒரு புக்கே பைபிள் புக்கோட பெருசாக இருக்கு. ஆனால் அதை படிக்கிற டாக்டருக்கே சுகம் வேணும்னா கூட ஒரு ஊழியருடைய ஜெபம் வேணும். ஒரு ஊழியருடைய ஜெபம் ஒரு மருத்துவரை சுகமாக்க முடியும், ஒரு லாயரை சுகமாக்க முடியும், ஒரு பொலிட்டீஷியனை சுகமாக்க முடியும் சார். காரணம் தேவனோடு நடக்கிறவர்கள், தேவனோடு நடக்கிறவர்கள். நீங்க போதிக்கப்பட வேண்டும். நீங்கள் போதிக்கப்படுகிற இடம் தேவனுடைய ஆலயம். பிலிப்பியர் 4:12 வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான், நான் போதிக்கப்பட்டேன். கமாலியலுடைய பாதத்திலே கற்றுக்கொண்டவர். பல டாக்டரேட் கொடுக்கணும்னா பைபிள்ல இவருக்கு கொடுக்கலாம், டாக்டர் பாலுக்கு கொடுக்கலாம். ஆனா அவர் சொல்றாரு, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா, நிறைய பேரால தாழ்ந்திருக்க தெரியவே தெரியாது. உயர்ந்திருக்குன்னா ஓ அப்படின்வாங்க, தாழ்ந்திருக்க தெரியாது. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, தாழ்ந்திருக்க எனக்கு தெரியும், அடுத்து வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். நீங்க நிறைய பேருக்கு வாழ்ந்திருக்க தெரியாது. நல்ல மதரின்லா வீட்டில் இருப்பாங்க, அவங்களோட வாழ முடியாது. நல்ல டாக்டரின்லா வந்திருப்பா, அவளோட வாழ முடியாது, மகிழ்ச்சியா வாழ முடியாது. அதுக்கு 1000 கதை சொல்லுவாங்க. நாங்க வாழ்ந்த காலத்துல அப்படி இருந்துச்சு, காலையில 3 மணிக்கு எந்திரிப்போம்னு. அன்னைக்கு 6 மணிக்கே படுத்துட்டீங்களே, இன்னைக்கு 10 மணிக்கு தானே படுக்கிறீங்க. வாட்ஸ்அப் சில நேரம் ஓபன் பண்ணி பார்த்தா சில கேஸ்லாம் நைட் 2 மணி வரைக்கும் முழிச்சிருக்கு. போகட்டும். இந்த இடத்துல பால் சொல்றாரு, எனக்கு தாழ்ந்திருக்க தெரியும். உங்களுக்கு தெரியுமா, இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு தாழ்ந்திருக்க தெரியுமா, வாழ்ந்திருக்க தெரியுமா? இருக்கிறவே போதும் அப்படின்னு சொல்ற தேவ பக்தி உங்களுக்கு இருக்கா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? அடுத்து சொல்றாரு, எவ்விடத்திலும். சிலர் ஆலயத்தில் அப்படி பார்க்க முடியும், ஆனா வீட்டில் பார்க்க முடியாது. அங்க சொல்ற எவ்விடத்திலும், அடுத்து எல்லாவற்றிலும், எல்லாவற்றிலும். அடுத்து நான் ஒரு நேரத்தை சேர்த்துக் கொள்றேன், எல்லா நேரத்திலும், எனி டைம். திருப்தியாயிருக்க, பட்டினியாயிருக்க, பரிபூர்ணம் அடைய, குறைவுபட நான் போதிக்கப்பட்டேன். நீ குறைவாகணும்னு போதிக்கிற போதனை என்கிட்ட இல்ல. ஆனா கவனிச்சுக்கோ, கர்த்தருடைய வார்த்தை, ஆலயத்திலிருந்து வருகிற வார்த்தை சரியா உன்னை நோக்கி வந்துச்சுன்னா, எப்படி கஷ்டப்பட்ட காலத்தில் நீ தேவனை மறுதலிக்கவில்லையோ, இந்த வார்த்தையை கேட்கிற மகனே, நீ வசதியான காலத்தில் நீ தேவனை மறுதலிக்க மாட்ட. அதே போல சுகமுள்ள காலத்துல எப்படி நீ தேவனை மறுதலிக்கலையோ, அதே போல பலவீன காலத்திலே நீ மறுதலிக்க மாட்ட. ஆண்டவர் பலமுள்ள காலத்தை உனக்கு கூட்டி தருவாராக, உன் ஜீவனை அவர் கூட்டி தருவாராக. அவருடைய இடது கையில் செல்வம் சார், ஆனா அவருடைய வலது கையில தீர்க்காயுசு உண்டு. அந்த 2 கையின் ஆசீர்வாதத்தையும் அவர் தருகிற இடம், அதை போதனை மூலம் தருகிற இடம் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயம். நீ வாலிபனா இருக்கலாம். 1 யோவான் வீட்டில் வாசிச்சு பாருங்க, தியானித்து பாருங்க, 2ஆம் அதிகாரம் 12 முதல் 14. நீ பலவான்களை ஜெயிக்கணும், பொல்லாங்கனை ஜெயிக்கணும்னா தேவனுடைய போதனைகள் உனக்கு வேண்டும், தேவனுடைய போதனைகள் வேண்டும். அடுத்து தேவனுடைய ஆலயம் என்ன தெரியுமா? இதை நான் 10th பாயிண்டா சொல்றேன், நீங்க சரியா கவனிச்சிருப்பீங்கன்னா, சங்கீதம் 27:4 பின்பகுதி, தேவனுடைய ஆலயத்திலே ஆராய்ச்சி செய்யும்படி, தேவனுடைய ஆலயத்திலே ஆராய்ச்சி செய்யும்படி. இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இந்தியாவில் நம்ம ஹையர் எஜுகேஷன் எதுக்கு போனாலும் நம்ம தான் பே பண்ணணும். ஹையர் எஜுகேஷன் எதுக்கு போனாலும் நம்ம தான் பே பண்ணணும். ஆனா
ரிசர்ச்க்கு போனீங்கன்னா அவங்க நமக்கு பே பண்ணுவாங்க. அந்த கிராண்ட் கமிஷனா இல்லைன்னா யூனிவர்சிட்டி அதுல இருந்து நமக்கு பே பண்ணுவாங்க ரிசர்ச் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. படிக்க போறது நீங்க, ஆனா அதை ரிசர்ச்னு பண்ண போறீங்க, அவங்க உங்களுக்கு பே பண்ணுவாங்க. இன்னைக்கு ஆலயத்துக்கு நம்ம போவதில் ஒன்று என்ன தெரியுமா? டு ரிசர்ச், டு சர்ச் அண்ட் ரிசர்ச். நாம் சில காரியங்களை தேடி ஆராய்ச்சி செய்ய போறோம். அந்த ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க ஒரு பணத்தை கொடுத்து சொல்லுவாங்க, இது ஸ்டைஃபன், இது உனக்கு உதவி. அது இந்தியாவில் 20,000 30,000 இருக்கலாம். ஆனா இந்த வார்த்தையை கேட்கிற நீ கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்வாய் என்றால் அவர் உன் பாத்திரத்தின் பங்காக மாறுவார். He will become your partner. உடைய பங்குதாரராக அவர் மாறுவார். அதுக்கப்புறம் நீ அசைக்கப்படவே மாட்டாய், நீ அசைக்கப்படவே மாட்டாய். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் அதில் முதல் 3 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். ஆபகுக்கு எத்தனையோ கேள்விகள் இருந்தது. 73ஆம் சங்கீதத்திலே ஆசாப்புக்கு இருந்ததை போல வீம்புக்காரருடைய வாழ்வை பார்த்த போது அவனுக்கு இருந்த கேள்விகளை போலவே இந்த ஆபகுக்கு இருந்தது. அவன் ஆடி இருக்கலாம், ஓடி இருக்கலாம், தன்னுடைய இடத்தை விட்டு விலகி இருக்கலாம், தேவனே இல்லை என்று அவன் சொல்லி இருக்கலாம். ஆனால் ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனம், என் காவலிலே தரித்து நிலை கொண்டிருந்து கர்த்தர் எனக்கு சொல்லுவார் என்று. எதை சொல்ல போறார் ஆண்டவர்? அடுத்து நான் அவருக்கு என்ன உத்தரவு சொல்லுவேன் என்றும் அவன் காத்திருந்தான். 73ஆம் சங்கீதம் தாவீதோடு இருந்து நல்ல அநேக பாடல்களை பாடின ஒரு ஆசாப் இருந்தான். அவனுக்குள் அநேக கேள்விகள் இருந்தது, அநேக கேள்விகள். துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் 3ஆம் வசனம், வீம்புக்காரராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். தாவீது ஆலய பிரகாரங்களில் உள்ளே இருந்து அடைக்கலாம் தகைவிலான் குருவியை பார்த்து கொஞ்சம் பொறாமப்பட்டாரு. ஆனா இவன் துன்மார்க்கரின் வாழ்வை காண்கையில் வீம்புக்காரராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். மரண பிரியந்தான் அவங்களுக்கு இடுக்கன் இல்லை. அவன் சொல்லி இருக்கிறான், மரண பிரியந்தான் அவங்களுக்கு இடுக்கன் இல்லை. அவங்களுடைய பலன் உறுதியா இருக்கு சார். நாங்க படுற நரர் படுற உபத்திரவத்துல எல்லாம் அவங்க மாட்டல. அவருடைய கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. இது எப்படி நம்ம வாசிட்டு போனா அவங்க தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூர்ணமாய் சுரந்து வருகிறது, ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். ஆனால் நானோ விருதாவாக என் கைகளை கழுவுகிறேன். ஆண்டவரே என்னை சுத்திகரியும், என்னை சுத்திகரியும் என்ற ஆலயத்தில் இருந்து நான் கதறுகிறேன், கேட்கிறேன். என் இருதயத்தை சுத்தம் பண்ணுகிறேன், குற்றம் இல்லாமல் என் கைகளை கழுவுகிறேன். ஆனா 16வது வசனத்துல சொல்லுகிறான், இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாயிருந்தது. அவன் ஒரு முடிவை பார்த்தான், துன்மார்க்கருடைய முடிவை பார்த்தான். அவன் இன்னொரு காரியத்தை பார்த்தான், தேவனுடைய நன்மையை பார்த்தான். அவங்க தேவனோட அல்ல, தேவன் அவங்களோட அல்ல. ஆனா 23ஆம் வசனத்தில் அவன் சொல்றான், ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன், உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி. தேவனுடைய ஆலோசனை வெளிப்படுகிற திருச்சபையில் நீ இருப்பாய் என்றால் உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? பரலோகத்தில் உண்மை இல்லாமல் யார்? நீங்க நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. ஆனா அடுத்த வார்த்தை வேணும் சார், பூலோகத்திலும் உண்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை, என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாயிருக்கிறீர். You are my partner. You are my partner. நான் இந்த ஊழியத்தில் இருக்கிறேன். எவ்வளவு எதிர்ப்புகள், பிரச்சனைகள், சாதகமான சூழ்நிலைகள் இல்லை என்றாலும் இந்த ஊழியத்தில் ஒரு பார்ட்னர் உண்டு, அவர் இயேசு. அவர் 99%, only 1% is mine. நான் ஒரே ஒரு சதவீதம் தான், அதை கூட ஆண்டவர் கனம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலே காணப்படுங்கள், அவருடைய ஜெப வீட்டில் உன்னை மகிழ பண்ணுவார். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டால் நீ செழித்திருப்பாய். He will build his church. அவருடைய ஆலயம் அது ஒரு தகப்பனுடைய வீடு. அடுத்து நீ அற்புதங்களை காண்பாய், ஊழியங்களை செய்வாய்,
எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் நன்மையினால் உன்னை நிரப்புவார். தேவனுடைய ஆலயத்திலே போதகம் உண்டு. அங்கே பரிசுத்தவானுடைய முடிவை, துன்மார்க்கனுடைய முடிவை நீ பார்க்க முடியும். அவருடைய சாயலினால் அவர் உன்னை திருப்தியாக்கி, அவருடைய உன் ஆத்மாவோடு ஒன்றிக்கிற ஒரு இடம்தான் தேவனுடைய ஆலயம். உன்னை தானியத்தினால், திராட்சரசத்தினால், எண்ணெயினால், நீடித்த ஆயுளால் உன்னை தெரிந்து கொண்டு சேர்த்து கொண்டு உன்னை பாக்கியவானாய் மாற்றும் இடம் தேவனுடைய ஆலயம். அப்படியே இருக்கிற இடத்துல எழுமி நின்று ஜெபிப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய ஆலயத்தின் நன்மையினால் நீர் இவர்களை திருப்தியாக்கும். ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு ஏனோ தானோன்னு செல்லுகிறவர்களாக இருந்தால் தங்களை மாற்றிக்கொள்ள ஏதாகிலும் ஒரு ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாக, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சத்தியங்கள் வெளிப்படுகிற தேவனுடைய ஆவியானுடைய அனல் உள்ள ஒரு இடத்திலே அங்கத்துவமாக கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. எங்களையும் நீர் மாற்றும். அனலுமற்ற குளிருமற்ற நிலைமைகளை நீர் மாற்றும் ஐயா. அதே வேளையில ஹல்லேலூயா, நாங்கள் எரிந்து கொண்டு இருக்கும்போது அநேகர் எங்கள் இடையிலே வர கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. எங்களுடைய வாழ்க்கையிலே உம்மை நாங்கள் உயர்த்தும் போது, எங்களை நீர் இழுத்துக் கொள்ளும் போது அநேகர் எங்கள் பின்னே ஓடி வரும்படி கர்த்தர் கிருபை செய்வீராக. வேறு நாடுகளில், வேறு ஊர்களிலே இருந்த வார்த்தையை கேட்டாலும் அவர்கள் அங்கும் உள்ள திருச்சபைக்கு அவர்கள் ஆதரவாக இருக்க, அந்த திருச்சபையின் ஆதரவாக, திருச்சபைக்கு சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருந்து தேவனுடைய ஆலயத்தின் நன்மையினால் திருப்தி அடைய கர்த்தர் நீர் கிருபை செய்யும். மகிழ்வார்களாக, பலனடைவார்களாக, விருத்தி அடைவார்களாக, அற்புதங்களும் அதிசயங்களுமாய் மாறுவார்களாக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வழிநடத்துதலும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். மேலும் இந்த ஊழியங்களை குறித்து நீங்கள் அறிய விரும்பினால் கீழ்காணும் மொபைல் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். மதுரையிலே வடக்கு பகுதியிலே குடியிருப்பீர்கள் என்றால் பிஎன்டி நகர் இல்லைன்னா பார்க் டவுன், அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு முந்தின தெருவிலே 5வது பார்க் டவுன் 5th ஸ்ட்ரீட்டில் இருக்கிற கிரைஸ்ட் அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஆலயத்திலே காலை 9:30 மணிக்கு பங்கு பெற்று தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுங்கள். ஆசீர்வாதமாய் மாறுங்கள். அற்புதத்தை காண வேண்டும், அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அற்புதங்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். May God bless you. God bless all.